ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்கிட்ட வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா, எங்களோட குட்டியம்மாக்கு பிடிச்சோன்னு தான் செய்ய போறோம். என்ன என் மகனுக்கு பிடிச்சது அவக்கு தான் கூட பிடிக்கும். அண்ணாவோட அண்ணா வந்து வேண்டி வேண்டி வைப்பாரு. வேற என்ன சொல்லுங்க பாப்போம். டோனட் தான் செய்ய போறோம். அவக்கு நல்லா பிடிக்கும். என் மகன் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த மணிஸ் வண்டில் வரும் சில வேளை பின்னேற டைம்ல வரைக்க அவர் ஓடி போய் தனக்கு ஏதாவது வாங்கிட்டு தங்கச்சி கொண்டு வாங்கி கொண்டு வந்து வைப்பாரு டோனட். அவ அதை எடுத்து கொண்டு திரிவா. என்ன அதால பாத்தீங்கன்னா இன்னைக்கு நானே அதை செஞ்சு கொடுக்க போறேன் நண்பர்களே. டெய்லி செய்யணும் ஆசை. இன்றைக்கு தான் அதுக்கு டைம் வந்திருக்கு. என்ன வீட்லயே சுலபமா டக்குன்னு டோனட் செய்யலாம். அதை எப்படி செய்ய போறேன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனல் பாக்குறீங்கன்னு சொன்னா அப்ப மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்ப கடந்து சுவையான டோனட் செய்யலாமா? வாங்க. இப்ப டோனட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சாச்சு பாருங்க. மா இருக்குது, பால் இருக்குது, எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். முதல் வந்து நாங்க ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணணும். இது வந்து குக்கிங் சாக்லேட், டார்க் சாக்லேட். அது மேல மெல்ட் பண்ணி பூசுறதுக்கு என்ன அதுவும் எடுத்து வச்சிருக்கேன். இப்ப முதல்ல நாங்க ஈஸ்ட சேர்ப்போம். இதுல நான் கணக்கு செய்யல, கணக்கா செய்வோம். என்ன இந்த ஒரு கரண்டி ஈஸ்ட் சேர்க்கிறேன். இதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 டேபிள் ஸ்பூன் ப்ரௌன் சுகர் சேர்க்குறேன். நீங்கள் ஒயிட் சுகர் சேர்க்கலாம், ஆனால் நான் ப்ரௌன் சுகர் தான் சேர்க்குறது. நீங்களும் அதே சேர்த்து பாருங்கள் நல்லா. இனி இதோட பால் சேர்க்க போகிறேன். நான் வந்து அம்பேவல பால் தான் எடுத்திருக்கேன் பாருங்க. இந்த பால் துறப்பா இதில் வந்து 200 ml பால் சேர்க்க போகிறேன். 200. இனி இந்த பால் இதில் சேர்ப்போம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுவோம். இந்த மாதிரி சீனி கரையிற அளவு கொஞ்சம் கலந்து விடுவோம். இப்போ சீனி எல்லாம் நல்லா கரைஞ்சிட்டு பாருங்க. இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இனி இதை மூடி ஒரு 5 நிமிஷம் இப்படியே இருக்கட்டுக்கு. அதுக்கு பிறகு வந்து நாங்கள் முட்டையெல்லாம் சேர்ப்போம். இப்போ பாருங்க, இது 5 நிமிஷம் இது ஆக்டிவேட் ஆகுறதுக்குள்ள நாங்கள் மாவை அரிச்சு எடுப்போம். இதில் மாவு வந்து இந்த கப்பால் 3 கப் எடுக்க போகிறேன். இந்த மாவு வாங்கி புட்டை வச்சு பாருங்க நண்பர்களே, நல்லா இருக்கும். புட்டோ இடியப்பமோ என்னத்துக்கு என்னன்னா கீல்ஸில் வாங்கி பாருங்க, சூப்பராக இருக்கு. 1 2 3 கப் மா எடுத்துருக்கேன். இதை அரிச்சு எடுப்போம். இதை அரிச்சு எடுப்போம். இப்போ 5 நிமிஷம் ஆயிட்டுது. இனி வந்து இதில் முட்டை சேர்க்க போகிறேன். ஒரு முட்டை உண்டு. நல்ல முட்டை என்ன. இதோட வந்து பட்டர் எப்படி இந்த மாதிரி உருகி இருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் அடுப்பில் உருக்கி வச்சு கொஞ்சம் சட்டியில் போட்டு உருக்கி போட்டு ஆறுனோன்னு சேர்க்கலாம். இது எனக்கு வெளியில் எடுத்து வச்சபடியாக நல்லா உருகி இருக்கு, அதால நான் அப்படி சேர்க்கிறேன். 2 நான் 3 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்க்கிறேன். 2 தான் சொன்னேன் நான், ஆனால் இல்லை காணாத மாதிரி இருக்கேன். அதோட 3 சேர்த்துருக்கிறேன். இனி இதோட கொஞ்சமாக உப்பு சேர்க்கிறேன், கொஞ்சமாக தேவையான அளவுக்கு. இனி இதை நல்லா கலந்து விடுவோம். இனி இது கலந்து விட்டாச்சு. இனி மா சேர்க்க போகிறேன். மா அரிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். 3 கப் மா எடுத்துருக்கிறேன். மாவை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுவோம். இருக்கா இப்போ பாருங்க, இந்த மாதிரி நல்லா குழச்சி விட்டாச்சு. இனி இதை கையால் இருக்கா நல்லா குழச்சி எடுக்கணும். நிறைய சிலிக்கன் நட்டில் போட்டுட்டு இந்த கருப்பு ரொம்ப எங்க இருந்து வருதுன்னு தெரியல. ஓ, நல்லா இந்த மாதிரி இழுத்து இழுத்து குழச்சி எடுக்கணும். அப்படி இப்போ பாருங்க, இந்த மாதிரி நல்லா குழச்சாச்சு. கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் குழைக்க அது அப்படியே நல்ல பட்டரெல்லாம் போட்டிருக்கும் தானே, சேர்ந்து பட்டரு.
இப்படி 2 கையையும் பாவிச்சு சரி நீங்கள் நல்லா குழையுங்க சரியா. என்ன நல்லா குழைக்கணும். இது வந்து நான் ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட நல்லா குழைச்சி எடுத்துட்டேன் இப்படி உருண்டையா. பார்த்தீங்களா எப்படி சாஃப்டாக இருக்குது பாருங்க. இனி இந்த பவுலில் கொஞ்சமாக எண்ணெய், தேங்காய் எண்ணெய், என்ன அந்த ஒட்டாமல் இருக்கிறதுக்காக அப்படிதான் எல்லா பக்கம் இந்த மாதிரி இதை எடுத்து அப்படியே இதில் ஒரு 20 நிமிஷம் இப்படியே இருக்கணும். மூடி வைப்போம். 20 நிமிஷம் இருக்கட்டுக்கும். 20 நிமிஷத்துக்கு பிறகு நாங்கள் அடுத்த வேலையை பார்ப்போம். இப்போ நல்லா ஒரு 30 நிமிஷம் வச்சு நாங்கள் வந்து பாருங்க எப்படி பொங்கி வந்திருக்கேன் நண்பர்களே. எப்படி பார்த்தீங்களா? இப்படி ஒரு டிஷ்ஷும் கொடுக்கணுமே நம்பி. அதுக்கு பிறகு நாங்கள் பார்த்தீங்களா எப்படி ஒட்டாமல் எண்ணெய் பூசி வச்சபடியா அந்த பவுலில் ஒட்டாமல் வருகுது. எடுத்துட்டு நல்லா இழுத்து நீங்கள் எவ்வளோத்துக்கு இப்படி இழுத்து குழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல சாஃப்டாகவும் நல்லாவும் வரும். சரிங்களா? இருக்கா திருப்பி எடுத்து நாங்கள் இதை திருப்பி இப்படி குழைச்சி விடுவோம். அதுக்கு பிறகு எங்கடா இந்த இருக்கு எங்க இருக்கு ஐ இந்த இருக்குன்னவர் சீச்சி வெட்ட மாட்டேன் இப்படி இருக்க அமர்த்தி விட்டுட்டு இப்படி பிரிச்சு எடுப்போமா இந்த மாதிரி. அப்படி இல்லை இந்த பெரிய ரோனட்டா வாங்கங்க. பார்த்தீங்களா இப்படி பிரிச்சு எடுத்தாச்சு. மோலியும் இல்லை கீழியும் இல்லை. நாங்க டோனட் செய்ய போறோம். கொஞ்சமா மாவை தூவி விட்டுட்டு இந்த இருக்கு இப்படி தூவி விடணும் சரியா. அதுக்கப்புறம் குழச்சி வச்சுக்க மாவை எடுத்து இந்த மாதிரி என்னையும் தேய்ச்சி விடுவோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு மொத்தம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்க தேய்க்கலாம் சரியா. இப்படி வடிவா இப்போ பாருங்க இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துட்டேன். இந்த அளவு அகலத்துக்கு இந்த அளவு மொத்தத்துக்கு. இனி இங்கால ட்ரேயில் பாருங்க கொஞ்சமா இப்படி மாவை தூவி விட்டுட்டு இப்படி கீழேயும் வைக்கலாம். ஆனால் நான் இப்படி அந்த ஆயில் பேப்பர் வெட்டி வச்சுக்கிறேன். அப்போ எடுத்து எங்களுக்கு அந்த பொரிக்க போட ஈஸியாக இருக்குமன்றதுக்காக. இதுக்கு வந்து உங்கள்கிட்ட டோனட் கட்டர் இருந்துச்சுன்னு சொன்னால் அதால் கூட நீங்கள் வெட்டலாம். என்னட்ட டோனட் கட்டர் இல்லை. அதால் தற்போது நான் பாதாம் போட்டு வச்சிருக்கிறேன். போத்தல் மூடியாலாம் வெட்ட போகிறேன் நம்பி. ஓ வேண அவங்க நல்ல அதான் இப்ப நாங்களும் சொன்னாங்க. நீ கொஞ்சம் கோணலாம் வந்துடு இல்லதானே. கதை கொடுக்க கூடா வெட்டேக்க. நீங்க கதை கொடுத்தா அப்படித்தான் சரியா. இவ இப்படி இருக்குதான். எனக்கு சின்னனா இருக்கா சின்னனா இருக்கு. கொஞ்சம் பெருசா அடுத்த செய்வோமா. அதுக்கு பிறகு இந்த நொசல்ஸ் இருக்குதானே அதால இப்படி ஒரு வெட்டு சரிங்களா. இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்து நாங்கள் பிறகு சேர்த்து இதண்டெல்லாம் அப்படி எடுத்துட்டு இதில் வைப்போம். கொஞ்சம் சின்ன நேரம் நம்பி கொஞ்சம் பெருசாக்குவோம் இடத்ததை. இப்போ இதால வெட்டுவோம் பாருங்க நண்பர்களே. ஒரு டோனட் கட்டர் இல்லாம நான் போன இன்றைக்கு டைட்டஸ்ல இல்லைன்னு நம்பி. இது சரியண்டா இல்லைங்களா. இது சரி சரியா வரும். இது இதுக்கு இப்படி ஒரு வெட்டு கொடுத்துட்டு தண்டை பாட்டில் வரும். அப்படியே விட்டு கொடுத்து இதில் வைப்பேன். அதே மாதிரி இது எடுக்கா விட்டு கொடுத்துட்டேண்ணே வரேன். சரிங்களா. அப்படி வழியா இருக்கேன். ஆயில் பேப்பர் போட்டுட்டு இதே மாதிரி எல்லாத்தையும் திருப்பி இது எல்லாத்தையும் மீதமானது எல்லாத்தையும் திருப்பி சேர்த்து இப்படி எடுக்கலாம் சரியா. இப்படி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு காட்டுறேன்னா இங்க வரீங்களா. குட்டி டோனட் செய்வோமா. சரி சுடு சுடு சுடு. இப்ப தண்ணி வச்சிருக்கிறேன்னு கொதிக்கட்டுக்கும். இது என்ன சாக்லேட் மெல்ட் பண்றதுக்கு நல்லா தண்ணி கொதிச்ச உடனே சுடுதண்ணிலே வச்சு நாங்க அப்படியே உருக்கி எடுத்துடலாம். அது கொதிக்கட்டும். இங்கே பாருங்க டோனட் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு.
ஒரு 10-15 நிமிஷம் இப்படி இருக்கட்டுக்கும். அதுக்கு பிறகு நாங்க பொரிச்செடுப்போம். இதுல சாக்லேட் எடுத்துருக்கேன். இது வந்து பாருங்க குக்கிங் சாக்லேட். எல்லாம் போதுமே, பார்த்துட்டு சேர்ப்போமே. இது நல்லா இருக்கும், சாப்பிடையும் நல்லா இருக்கு நண்பர்களே. நீங்க இந்த இதுதான் வேண்டியிருக்கு இந்த பிராண்ட். மெல்ட் பண்ணுவோம். இதுல பட்டர் சேர்ப்போம். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் மாதிரி வரும். நான் அந்த பெரிய கரண்டியால சேர்க்கிறேன், நீங்க சின்ன கரண்டியால அளந்து சேருங்க. இதுல பாருங்க சுடு தண்ணி வச்சிருக்கேன். இது கொஞ்சம் கொதிக்கட்டுக்கு. இப்ப தண்ணி கொதிச்சிட்டுது. அடுப்பை நிப்பாட்டி போட்டு மேலால இந்த கிண்ணத்தை வைப்போம். சும்மா பத்தியா நாங்க அடுப்பு நிப்பாட்டிட்டோம் பாருங்க. அந்த சூட்டுலயே இது நல்ல வடிவா உருகி வரும். அடுப்பு போட்டுட்டு தான் நாங்க இதை உருக்கோணும் இல்லை. அந்த சுடு தண்ணீரை ஹீட்டுக்கே இது நல்ல வடிவா அப்படி உருகி கரைஞ்சி வரும். நல்லா வருது பாருங்க நண்பர்களே. நான் அடுப்பு போடவே இல்லை பார்த்தீங்களா. சூப்பரா அந்த சுடு தண்ணி ஹீட்டுக்கு இந்த சாக்லேட் நல்லா கரைஞ்சி வருது. இப்ப பாருங்க சாக்லேட் சூப்பரா மெல்ட் ஆயிட்டு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஓகே, இப்ப இது ரெடி. இது இருக்கட்டுக்கு மேல இப்ப நிப்பாட்டி தான் இருக்கிற அந்த கைவாக்குல நிப்பாட்டுறேன். நீங்க பாருங்க. இனி நாங்க டோனட்டை பொரிச்சு எடுப்போமா. இப்ப நல்லா 10 நிமிஷம் வச்சுன்னா எனக்கு இந்த அளவு தான் பொங்கி வந்திருக்கு, போதும். இதுக்கு மேல பொங்கி வரண்டாலும் நீங்க ஒரு 20 நிமிஷம் அப்படி 30 நிமிஷம் கூட வச்சு நல்லா பொங்கி வர மாதிரி கூட நீங்க பொரிச்சு எடுக்கலாம். எங்களுக்கு இவ்வளவு போதுமே, என்ன நாங்க பொரிச்சு எடுப்போம். இப்ப பாருங்க இந்த மண்ணெண்ணெய் அடுப்பு நான் எப்படி மூட்டை போறேன்னு வந்துச்சு பாருங்க. பாத்தீங்களா நண்பர்களே, எப்படி வச்சா சரி. இல்லாட்டிக்கு சில வேலை என்ன செய்யறது, நெருப்பட்டி குச்சியை தட்டி போட்டு அதுக்கு நெருப்பட்டி குச்சி நிரம்பிடும் சில வேலை. இல்லாட்டிக்கு அந்த கம்பி மாதிரி ஒன்று கொடுப்பாங்களோ அதுல பாத்தீங்கன்னு சொன்னா சின்ன திரி மாதிரி இருக்கும், தோச்சு இருக்குது. அது பார்த்தா அந்த திரி எங்கேயோ போயிடும், பேர் அந்த கம்பியை தேடிக்கொண்டு திரியணும். ஆனா இது எனக்கு இதுக்கு தான் நல்ல வசதியா இருக்குது. கேஸ் அடுப்புக்கு விட இதுக்கு தான் நல்லா இருக்கு. இந்த சட்டி நல்லா இருக்கா, இன்னைக்கு வாங்கினான் 800, 800. நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. சூடாட்டும். சூடானோன்னு தேங்காய் எண்ணெய் விட்டு பொரிச்செடுப்போம். இப்ப பாருங்க சட்டி சூடாயிட்டு நாங்க தேங்காய் எண்ணெய் சேர்ப்போம். போதுமே. இப்ப தேங்காய் எண்ணெய் சூடாட்டும். இப்ப எண்ணெய் சூடாயிட்டு இனி டோனட்டை பொரிச்செடுப்போமா. பாருங்க வடை மாதிரியா. எண்ணெய் இன்னும் கொஞ்சம் சூடாகணும் போல. என்ன சூடாயிட்டா ஆயிட்டு என்ன வடை மாதிரி தான் இருக்கேன். இந்த நாளை பொரிப்போமே. பாருங்க இப்படி எண்ணெயை மேலால ஊத்தி ஊத்தி இப்படி திருப்பி விட்டு பொரிக்கணும். பொங்கு பத்தியா. டோனட் என் மகளுக்கு பிடிச்ச டோனட். என் மகனுக்கு பிடிக்கும். என் மகன் அவக்கு ஓடி ஓடி வாங்கி வைப்பார் தெரியுமா நண்பர்களே. அந்த வண்டியில் வந்தா தனக்கு என்ன வேண்டாட்டிக்கும் இதை வேண்டிக்கணும், தங்கச்சிக்கு பிடிக்கும் வாங்கி வந்து வைப்பாரு. நண்பர்கள் எப்படி வருதுண்டு பாத்தீங்களா, கலர் மாறுது. இந்த சட்டி நல்லா இருக்கு பாத்தீங்களா, நல்லா விட்டு வீதியா. அன்னைக்கு தான் வாங்கினேன். டைட்டஸ்ல கொஞ்சம் விலை கூடியா இருந்துச்சு. வெளியில வந்து ஒரு கடையில பார்த்து நண்பர்களே, இல்ல கணக்கான விலையில இருந்து 800 ரூபா. ஆனா நல்ல சில்வருங்க, நல்ல சட்டி. சும்மா சுட்டு சில்வர் சட்டி. இங்க பாருங்க கலர் மாறுது பாருங்க. இப்ப கலர் மாறுது நல்லா பாத்தீங்களா. நடுவுல வெட்டி போட்டும் சாக்லேட் வைக்கலாம். எனக்கு கூட சாக்லேட்டுகள் எனக்கு பிடிக்காது, நான் கணக்கு கொடுக்க மாட்டேன். சரி எடுப்ப மாடா நீ கணக்கு. சரியா கலர் எங்க கிட்ட கொண்டு வந்து காட்டு. பிளாஷ் அடி தெரியும் கலர் காணுமே. ஓகே எரிஞ்சுது மணி விட்டா. பாத்தீங்களா என்ன எங்கட சின்ன வாயில்லையேன்னுதான் கவலையா இருக்குது பொறிக்க. டோனட் டோனட் ஒன்னு திரிவேன் தங்கச்சி. இப்ப இதே மாதிரி பாருங்க, இந்த மாதிரி பொரிச்செடுப்போம். நல்லா பொங்கி வந்திருக்கு. அப்படியே நாங்க விட்டுனா தானே கொஞ்சம் டைம்.
ஆக பெருசு சரிவதா கடையில விற்கிறது ஆக பெருசு. இது காணும். இதே மாதிரி எல்லா டோனட்டையும் நான் பொரிச்சு எடுத்துட்டு காட்டுறேன்னா. ஓ ரெடி. வாங்க நண்பர்கள் எல்லாம் செய்யலாமே. நீங்க பாருங்க சாக்லேட் எல்லாத்தையும் முறுக்கி வச்சாச்சு. இங்கால பாருங்க டோனட் எல்லாம் பொரிச்சாச்சு. இதுல வந்து கொஞ்சம் பாதாம இந்த மாதிரி இடிச்சு தூளாக்கி வச்சிருக்கேன். இங்கால பாத்தீங்கன்னா காஜு நல்லா இடிச்சு தூளாக்கி வச்சிருக்கேன். சரிங்களா? இனி நாங்க ரெடி பண்ண வேண்டியதான். இதுல இந்த டோனட் இருக்கு தானே, இந்த எடுத்து சரிங்களா வைக்கணும். கணக்கா செய்வோம் என்ன, கணக்க செய்யாம கொஞ்சம் போடுங்க. உங்கள்ட்ட ஒயிட் சாக்லேட் இருந்தா அது கூட நீங்க போடலாமே என்ன, நல்லா இருக்கும். கலரும் போடலாம். கலர்ல பிங்க் கலர் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இந்த பக்கம் கொஞ்சம் காணாத மாதிரி இருக்கு. ரெடியா இருக்கேன். சூப்பரா இருக்கு. சரிங்களா டோனட் காணுமா கணக்கு செய்யாம மிச்சத்தை புறா செய்வோமே. புறா டக்குன்னு சாப்பிடல நான் தண்டி கொடுப்பேன். இதுல பாருங்க கொஞ்சம் சீனிய பவுடர் பண்ணி வச்சிருக்கேன் இந்த மாதிரி. பார்த்தீங்களா? அதை கொஞ்சமா இதில் போட்டுட்டு ஆக இல்லை நறுவல் நறுவலா இப்படியும் செய்யலாம். இதை பாருங்க இப்படி சரிங்களா, சும்மா லைட்டா இந்த மாதிரி எல்லா இடம் இப்படியும் சாப்பிடலாம், நல்லா இருக்கும். சாக்லேட் பிடிக்காத ஆக்களுக்கா இங்கே கவுட்டு கொட்டுறீங்க எல்லாம் வீடு பட்டுரும் இப்படி பார்த்தீங்களா இந்த மாதிரி. அதுக்கு பிறகு இதுல பாருங்க இது வந்து பாதாம், இது காஜு, ரெண்டையும் போடலாங்களோ? ரெண்டும் சேர்த்தும் போடலாமோ? இந்த மாதிரி இதுல பாதாமையும் கொஞ்சம் காஜு இப்படி சேர்த்தும் போடலாம். அப்படி சுத்தவரையும் போடலாம். அப்படி சுத்தவரை போடுங்க, அப்பதான் நல்லா இருக்குமா? ரெண்டையும் கலந்து மாற்றி மாற்றி போடலாம். அப்படி இந்த மாதிரி அதுக்கு போடலாது, அதுக்கு போடலாது. இதுல பாத்தீங்கன்னா இப்படி வெட்டி போட்டு முள்ளுக்கு சாக்லேட் வைக்கலாம். இங்க இந்த மாதிரி இப்படியும் போடலாம் சாக்லேட். இதுதான் மகன் கேட்டவர் ஏன்னா. ஐசிங் சுகர் போட்டும் இந்த சாக்லேட் இது செய்யலாம் என்ன. அவங்களுக்கு பிடிக்காது, எனக்கு அது பிடிக்காது. இது நல்லா இருக்கு இந்த மாதிரி. பார்த்தீங்களா, மேலாலே கொஞ்சம் போட மேலாலையில் ஃப்ரெட் விடுவோமா என்ன. இந்த சாக்லேட் இருக்க முதல் செஞ்சிருவோமா என்ன, இப்படியும் செய்யலாம். பார்த்தீங்களா, மேலால பூசி விடுவோம். இறுகிட்டேன் நான் சாக்லேட். ஓகே செய்யத்தான் இருக்கேன்டா. அதுக்கு கொஞ்சம் ஓகே போதுமா, இன்னும் போடவா?
ஓகே இந்த ஆசதியில போட்டாச்சு. ஓகே, பார்த்தீங்களா? ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்களோட சுவையான சூப்பரான டோனட்ஸ் எல்லாம் ரெடி. ஹோம்மேட் டோனட்ஸ் வந்து பாருங்க, சுமையா வந்திருக்கு நண்பர்களே. பார்த்தீங்களா, எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கு. இது பாருங்க, சீனி மட்டும் போட்டிருக்கேன். இது சாக்லேட், காஜு, பாதாம் போட்டிருக்கு. இது ஒன்றுமே போடா வச்சிருக்கேன். அது பேர் சாப்பிடுங்க பாருங்க எப்படி வந்திருக்கேன்னு. பார்த்தீங்களா, சாப்பிடுவோம் அப்படி இருக்கு. எனக்கு இப்படி நோமலா சாப்பிடுதான் இப்போ இது பாமா. இதுல எது அம்மா டேஸ்ட் பண்ண சொல்லுவாங்க? இதை தவிர மற்ற எல்லாரும் இது உங்களுக்கு அவருக்குள்ளுக்கு வச்சது வேணும். ஓகே, பாப்போமா. ம் ம் எப்படி அம்மா செஞ்சு சூப்பரா இருக்கு. ம் செம்மையா இருக்கு யூடியூப். அது இன்னும் நல்லா இருக்குமே சாக்லேட் உள்ளுக்கு வச்சது. ம் இதை வச்சுட்டு நான் புறா செய்தாரன் சாக்லேட் உள்ளுக்கு வச்சு புறா நான் கொஞ்சம் நேரம் தரேன். கணக்கு செஞ்சிருக்க காணும் கூட இனிப்பு சாப்பிட்டா பூச்சி அழுவேன். சாப்பிடுதா நல்லா இருக்கு நம்மளே, சும்மா டேஸ்டா இருக்கு. இதை பார்ப்போமா. ம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. பிளேனா இருக்கிறதுக்கு ஒரு சுவை இருக்கு நண்பர்களே. சீனி போட்டதுக்கு அது ஒரு சுவை இருக்கு, சாக்லேட் போட்டதுக்கு அது ஒரு சுவையும் இருக்கு. நல்லா இருக்கு. இதுக்கு ஒயிட் சாக்லேட் கூட நீங்க மெல்ட் பண்ணி மேலால இந்த மாதிரி இந்த பேக் இருக்கு அதில் போட்டு நாங்கள் ஐசிங் போடுவோம், அப்படி போடலாம். நல்லா இருக்கும். சும்மாவே சாப்பிடலாம். டோனட்னாலே சாக்லேட் போட்டதானே. கடையில வேண்டது அது ஆக பெருசாகும், சப்பன்னு உள்ளுக்கு அள்ளி ஐசிங்கில வச்சு என் மகனுக்கு நான் வேண்டியே கொடுக்க மாட்டேன். ஸ்கூலுக்கு போய் கேட்டா கூட நான் தர மாட்டேன் வாண்டு எழுதுக்கு. ஏன்னா கூட அந்த ஐசிங்களை வச்சு ஒரு மாதிரி இருக்கும். இது நாங்க வீட்டிலேயே செய்யறபடியா கணக்கா நல்ல இதா இருக்கு நண்பர்களே. ஆக கூடவே திகட்டே இல்லை. அது அப்படித்தானே. இந்த சாக்லேட் வந்து திகட்டாம கணக்கா இருக்குது. உண்மைக்கு நல்ல டேஸ்டா இருக்கு. நீங்க செஞ்சு பாருங்க. செஞ்சு பாத்தீங்கன்னா விடவே மாட்டீங்க. உங்களோட பிள்ளைகள் எல்லாம் ஒரே உங்களை கேட்டுக்கொண்டிருப்பீங்க. நீங்க வீட்லயே செஞ்சு கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். போய்ட்டுட்டா சூப்பரான டோனட் ரெடி.